அபிமா, இப்ப எதுக்கு அழற? ஆமா, இந்த போட்டோல இருக்கிறவங்க யாரு? நான் கேக்குறேன்ல அபிமா, இவங்க யாரு? எதுக்கு இப்ப நீ இவங்களை பார்த்து அழுதுட்டு இருக்க? இவங்க யாரு? இவங்கதான் ஈஸ்வரி அக்காவோட அப்பா அம்மாவா? ஐயோ, இவங்க யாருன்னு தெரியாம கேட்டுட்டோமே. துளசி, உனக்கு அஷ்டம சனி உன் வாயில தாண்டி ஜம்மன்னு உட்கார்ந்துருச்சு. செத்த இன்னைக்கு நீ. அபிமா, இவங்கதான் நம்ம அப்பா அம்மான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது நீ ஜூஸ குடிக்காம தட்டி விட்டியா, அந்த டென்ஷன்ல நான் அப்படி கேட்டுட்டேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. நீ கோச்சுக்காத. அச்சோ, அபிக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு போல இருக்கு. என்ன பண்றது? நீங்க என் ஈஸ்வரி அக்கா இல்ல. நீங்க யாரு? அபிமாக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலையே. அபிமா, நான் தான் அபிமா, ஈஸ்வரி அக்கா. எனக்கு காலையில இருந்து மயக்கமா வந்துச்சு. அதான் கொஞ்சம் டென்ஷன்ல அப்படி இப்படின்னு வளரிட்டு இருக்கேன். அபிமா, நான் தான் அக்கா, என்ன நம்பு, என்ன நம்பு ப்ளீஸ். இல்ல, நான் தான் அக்கா, ஈஸ்வரி அக்கா தாமா. ஐயோ, மறுபடியும் என்னென்னமோ எழுதுது. நாம சொன்னதை நம்பலையோ, வசமா மாட்டிக்கிட்ட. திருவாபுரி முருகா, ஈஸ்வரி அக்காவை சீக்கிரமா வீட்டுக்கு வர வச்சிரு. நீ அக்கா இல்ல. நீ அக்காவா இருந்திருந்தா கதிரு வீட்டுக்கு வரலன்னு நான் சொன்னதுமே நீ என் மாமனார் கிட்ட போய் சண்டை போட்டிருப்ப. நான் அழுத என் அக்காவால தாங்கிக்க முடியாது. என் அழுகைக்கு யாரு காரணமா இருந்தாலும் அடி பின்னி எடுத்துருவாங்க. ஐயோ, ஆனா என் அக்கா கிட்ட நான் பாக்குற தைரியமும் துணிச்சலும் உன்கிட்ட இல்ல. நீ பயப்படுற. அப்பவே நீ அக்கா இல்லைன்னு சந்தேகப்பட்ட. இப்போ என் அப்பா அம்மாவோட போட்டோவை பார்த்துட்டு இவங்க யாருன்னு கேட்டதும் சந்தேகம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. உண்மைய சொல்லு, நீ யாரு? நீ உண்மைய சொல்லல, உன்னை பத்தி சின்னையா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அபிமா, அவசரப்படாத அபிமா, கொஞ்சம் பொறுமையாரு. சின்னையா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். ஐயோ அபிமா, அபிமா, ஐயோ அபிமா, அபிமா, ஐயோ சின்னையா கிட்ட சொல்றேன்னு போறாளே. ஐயோ ஈஸ்வரி அக்கா எப்போ